ஹலோ மக்களே, இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு பிரியாணி சொல்லியிருந்தாங்க. உடனே வீடியோ எடுக்க வந்துட்டேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புருஃபில்ஸ் பக்கத்துலேயே தாங்க. இந்த கடை நேம் பார்த்தீங்கன்னா A1 ஆம்பூர் பிரியாணி தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இங்கே வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நான் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த வீடியோவே எடுத்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் விற்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்னு நினைக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரியலாகவே சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், எது ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் பிரியாணி தாங்க இங்கே வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தாங்க. மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மி தான். எம்டி பிரியாணி வந்து 20, அப்புறம் வந்து முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 தாங்க. மற்றதெல்லாம் இந்த வறுவல்கள் இருக்குது பார்த்தீங்களா, குடல் வறுவல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து லைட்டாக குறைஞ்சிருச்சுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் அந்த அக்கா ஃப்ரீயாக இருக்காங்க. சரி வாங்க அந்த அக்காட்டியே கேட்டு பார்க்கலாம். ₹30 தான். ஓகே, ஈரல் வெறும் 30 ரூபா தான். ஆமாம், ஈரலும் ₹30 தான். பெப்பர் சிக்கனும் ₹30 தான். பெப்பர் சிக்கன் 30. பெப்பர் சிக்கனும் வாங்கிக்கலாம். சரிங்கக்கா. முட்டை மசாலாவும் இருக்கு ₹10 தான். முட்டை மசாலா முட்டை மசாலா வெறும் ₹10 தான். ₹10. பீஃப் சுக்கா தனியாக வாங்கினாலும் ₹30. ஆளு பிரியாணிக்கு வச்சு கொடுத்தா ₹30. தனியாக யாராவது கேட்டாங்கன்னா தனியாக சுக்கா ₹40 கொடுக்குறோம். தனியாக சுக்கா 40 ரூபா. பிரியாணியில் வச்சு கொடுக்கும்போது பிரியாணி வச்சு கொடுத்தா வெறும் ₹30 தான். சரிங்க. 65 அதே மாதிரி ஒரு பிளேட் ₹30. ஒரு பிளேட் ₹30. சில்லி பிரியாணி எம்டி ₹20 வச்சா சில்லி ₹30 வாங்கி விரும்பி சாப்பிடுவோம். மீன் பீஸ் ஒன்று ₹30. ஏன்னா ₹20 போட்டுட்டு இருந்தோம். சரிங்கக்கா. இப்போ கொஞ்சம் பெருசாக போடுறதுனால ஒரு பீஸ் ஓகே, ஒரு பீஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆமாம், பீஸ் ₹20 கொடுத்தோம். ஓகே. தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் இருக்குது. சரிங்கக்கா. எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பசங்க பிள்ளைங்க எல்லாம் விரும்பி வந்து சாப்பிட்றது என்னன்னு தெரியுமா? சில்லி பிரியாணி. சில்லி பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுறேன். பெப்பர் சிக்கன் பிரியாணி. சரி. மீனும் இப்போ மீன் போட்டனால மீனும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. சரி. குடல் சைடிஸு பெப்பர் சிக்கன் ₹30, சில்லி ₹30, இப்போ ஈரல் பெப்பர் சிக்கன் ₹30, குடல் ₹30, ஈரல் ₹30. ஆளு விரும்பி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னங்கக்கா? டேஸ்ட் ப்ரைஸ்னா என்ன சொல்கிறது, எம்டி பிரியாணி நம்மக்கிட்ட ₹20. எம்டி பிரியாணி ₹20 தான். ₹20 சைடிஸ்லனா ₹30. எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் திருப்தியா. பார்த்தீங்க எம்டி பிரியாணி வெறும் ₹20 தான். சைடிஸ் எல்லாமே ₹30 தான். எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே. ஆமாம், தயிர் சாதம், தக்காளி சாதம்லாம் ₹20 தான் நம்மக்கிட்ட. ஓகே, எத்தனை வருஷமா கடை இருக்குங்கக்கா? நாங்கள் 15 வருஷமா போட்டுட்டு இருக்கிறோம் அங்கே மால் கிட்ட. சரி. இது பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன ஓட்டு எலெக்ஷன்னால என்றனால ஓட்டு போடுற வரைக்கும் போட வேணாம்னு சொன்னனால சரிங்கக்கா மால் பக்கத்துலேயும் சாய் பார்க்கிங்ல உள்ள போட்டுருக்கோம். ஓகே, மால் பக்கத்துல சாய் பார்க்கிங். ஆமா, மாலுக்கு பக்கத்துலயே மால் பக்கத்துலயே இருக்கு. உள்ள இருக்குன்னு சொல்லி போட்டுருக்கோம். ஓகே அக்கா, அந்த டெலிவரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்க? இப்போ வந்து பல்க் ஆர்டர் அந்த மாதிரி பார்சல்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்பர் போட்டிருக்கேன். ஓகே, 2 நம்பரும் போட்டிருக்கேன். எது வேணாலும் யார் எதை கூப்பிட்டாலும், இப்போ காலேஜில் கூட ஏதோ ஃபங்க்ஷனுன்னு கூப்பிட்டாங்க, அங்கே போய் ஸ்டால் போட்டோம். சரிங்கக்கா. எம்டி சில்லி பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் 50, 60ன்னு போட்டோம். பசங்க திருப்தியா வாங்கி சாப்பிட்டாங்க. சரி சரிங்க. அது மாதிரி ஸ்டால் கூப்பிட்டாலும் நாங்க அங்கேயும் போய் போடுவோம். ஓகே, இந்த ஏதோ ஃபங்க்ஷனு அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. ஃபங்க்ஷனுன்னா அவங்க செஞ்சு இவ்வளவு வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பெரும்பாலும் சொல்றது சில்லி பிரியாணி, வறுவல் பிரியாணி தான் சொல்றாங்க. செஞ்சு வச்சிருவோம், வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. காலேஜ் பசங்க 3 ஃபங்க்ஷனுக்கு சொன்னாங்க. என்னால ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போக முடியல. அப்புறம் நான் செஞ்சு வச்சிட்டேன். 300 பிரியாணி, 300 சில்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, எல்லாம் வாங்கி போய் சாப்பிட்டாங்க. அந்த ஸ்விக்கி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஸ்விக்கில நாங்க இருக்கிறோம். ஓகே, ஸ்விக்கி எடுக்கிறீங்க? இருக்கிறோம். பையன் காலேஜ் வரனால ஸ்விக்கியில் அந்த ஃபோன் நம்பரை அவன் வச்சிருக்கனால ஆஃப் பண்ணி வச்சிடறான். சரி சரி சரி. இல்லைன்னா ஸ்விக்கியே அப்புறம் என்னமோ இன்னொன்று சொன்னா டொமோட்டோவா என்னமோ ஜொமேட்டோ அது இல்லை இருக்கிறோம். ஓகே, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்கு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றீங்களாக்கா? ஃப்ரீ டெலிவரி தான் எல்லாமே. ஓகே, எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். டெலிவரி தான். ஓகே, இப்போ எங்கேயாச்சும் கூப்பிட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி தாங்கன்னு சொன்னா நீங்க செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களாக்கா?
முட்டை நல்லா இருக்கு. அந்த சைடு எது வாங்கினாலும் 30 ரூபா தான். எம்டி பிரியாணி 20 ரூபா. குடல் கறி, மீன், ஃபிஷ்ஷு, அப்புறம் சில்லி சிக்கனு, பிரியாணி, முட்டை, எக் ஃப்ரை எல்லாமே வாங்கியிருக்கேன். இதோட டேஸ்ட்டோட பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். பிரியாணிக்குள்ளே இந்த கொஞ்சம் கறியை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஆக்சுவலி 20 ரூபாய்க்கு செம்ம ஒருத்துங்க. இப்போ மிளகாக தூக்கலாக இருக்குது. அது கேட்டு பார்த்தா ஸ்கூல் பசங்களாம் வந்தாங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு பிரியாணி தரேன்னு சொன்னாங்க. சீரியஸாக செம்ம ஒர்த்து. செம்ம ஒர்த்துங்க. ஆக்சுவலி குடல் கறியாக பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்குது. 30 ரூபாய்க்குலாம் அந்த அளவுக்கு கிடைக்குதுலாம் செம்ம இது. சரி சில்லி சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ சீரியஸாக ஒருத்தங்க அந்த அக்கா அப்படியே சொன்னாங்க பார்த்தீங்களா, சில்லி பிரியாணி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் சில்லி ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது. சில்லி தூக்கி கொஞ்சம் பிரியாணிக்குள்ள வச்சு சாப்பிட்டா நல்லது. ஃபிக்ஸு ஆக்சுவலி 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் ரேட் ஹெச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக வாங்கியிருக்கேன்னு சொன்னால் ரேட்டு வந்து 30 ரூபா ஆக்கிருக்காங்களாமா. இது சாப்பிட்டு பார்க்கலாம். ஒருத்தங்க 30 ரூபாய் சீப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக செம்ம ஒர்த்தாக இருக்குது. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கிடைக்கவே கிடைக்காது. கீழே இருக்கு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். சீரியஸாக அங்கே டேஸ்ட் அள்ளுது. ஆக்சுவலி என் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு பாவம் நாக்கு ஊறுது. போகும்போது அவனுக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஆக்சுவலி குடல் கறி பாருங்களேன் நல்லா வெந்திருக்கு. அதுக்கும் கொஞ்சம் பிரியாணி வச்சுட்டு சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்குது. கீழே பாருங்க 30 ரூபாய்க்கு சீரியஸாக வேறு லெவல் இருக்குது. ஓகே மக்கள், இதே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஆக்சுவலி சீரியஸாகவே ஒர்த்தாக இருக்குங்க. நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸில் தராங்கன்னு சொல்லிட்டு சீப்பாக இருக்கு நினைக்காதீங்க. சீரியஸாக டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபில்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.